இப்போ அடிக்கடி ஆஸ்திரேலியா வேற போறோம் நடுவுல இந்த டவுன் அண்ட் கண்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த வில்லா டைப்ல ஆஸ்திரேலியாவோட அட்மாஸ்பியரே எங்களுக்கு இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மசோதா திங்கட்கிழமை நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கு. முதல்ல இந்த மசோதாவை தாக்கல் செய்வதற்கு என்ன தேவை இருக்கு? இந்த மசோதாவை தாக்கல் செய்வது சாத்தியமா சார்? அதான் நம்பர்ஸ் நமக்கு இருக்கா? அதெல்லாம் மசோதா கிடையாது, மசோதாக்கள். ஓகே முதல்ல 2 மசோதா இருக்குது. அந்த 2 மசோதாவுக்கு தான் கடந்த வியாழக்கிழமை கேபினெட் ஒப்புதல் தந்தது. ஒரு மசோதா மக்களவை தேர்தலையும் அசம்பிளி எலெக்ஷன்ஸையும் சேர்த்து நடத்துவது தொடர்பானது. இன்னொரு மசோதா யூனியன் டெரிட்டரி சம்மந்தப்பட்ட அதனுடைய சட்டப்பேரவை தேர்தல் இருக்குல்ல, இப்போ புதுச்சேரி, டெல்லி, ஜம்மு காஷ்மீர், அதனுடைய தேர்தலையும் இவற்றோடு சேர்த்து நடத்துவது தொடர்பானது. இந்த 2 மசோதா இருந்தது. ஸோ இந்த 2 மசோதா தான் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வருகிற திங்கள் இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை அது தாக்கல் செய்யப்படலாம். முதல்ல அதற்கான தேவை என்ன முதல் கேள்வி. ரெண்டாவது, அந்த மசோதா நிறைவேறுமா, இதுதான் உங்கள் கேள்வி. தேவை என்ன? இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு மாநிலத்தில் இல்லாட்டி சில மாநிலங்களில் ரெகுலராக எலெக்ஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ கூட நம்ம பார்த்தோம், இப்போ ரீசெண்டாக மகாராஷ்டிரத்துலேயும் ஜார்க்கண்ட்லேயும் நடந்தது. அதுக்கு முன்னால் ஹரியானாலேயும் ஜம்மு காஷ்மீர்லேயும் நடந்தது. இப்படியே வருஷந்தோறும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எலெக்ஷனும் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நடந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணி முடித்ததுமே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும். அந்த மாநிலத்தில் எப்போ எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ, எப்போ தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருகிறதோ, அதிலிருந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு வெளியிட்டு அதை டோட்டலாக எலெக்ஷன் கமிஷன் வைண்ட் அப் பண்ணுற வரைக்கும் எந்த கொள்கை முடிவையும் மாநில அரசு எடுக்க முடியாது. அப்போது அந்த குறிப்பிட்ட மாதங்கள் அந்த மாநிலத்தில் வளர்ச்சி முடங்கி போகிறது. பாலிசி பராலிசிஸ் அப்படிங்கிற ஒரு கொள்கை முடக்கம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த ஒரு 3 மாதத்துக்கு அதனுடைய வளர்ச்சி தடைப்படுகிறது. புதுசாக எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது, அப்படியே ஸ்தம்பித்த மாதிரி இருக்கும். அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்லாம் அந்த எலெக்ஷன் ப்ராசஸை எலெக்ஷன் கமிஷன் வைண்ட் அப் பண்ணதுக்கப்புறம் தான் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். இப்படி ஒரு மாநிலத்தில் இல்லை, ஒவ்வொரு மாநிலத்திலும் வருஷம் முழுக்க ஏதோ 3-4 மாநிலத்தில் இப்படியே ஸ்டாப் ஆகி போயிட்டே இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ச்சி தடைப்படும், இதை கொஞ்சம் யோசிக்கணும். அதனால ஒரு சீம்லெஸ்ஸாக வளர்ச்சிங்கிறது போயிட்டே இருக்கணும், தடை இல்லாமல் வளர்ச்சி போயிட்டு இருக்கணும். அப்படின்னா ஏதோ ஒரு சமயத்தில் மொத்த எலெக்ஷனையும் மொத்தமாக முடிச்சிடுறது. அப்படி முடிச்சுட்டா அடுத்த 5 வருஷத்துக்கு எலெக்ஷனே இருக்காது. ஸோ தேர்தல் நேரத்தில் தேர்தல் அரசியலை பார்ப்பது, தேர்தல் அல்லாத காலத்தில் வளர்ச்சி அரசியலை கவனிப்பது, இதற்கு அது ஏதுவாக இருக்கும். இன்றைக்கி அமெரிக்காவில் இதே போல தான் எலெக்ஷன். அமெரிக்காவில் நம்ம பிரசிடென்ட் எலெக்ஷன்னு சொல்கிறோம், ஆனால் பிரசிடென்ட் எலெக்ஷன் டயத்தில் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண நகர்ப்புறம், கிராமப்புறம் சார்ந்த கவுண்டி எலெக்ஷன் வரைக்கும் எல்லாமே நடக்கும். சைமல்டேனியஸ் போல் தான், ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் தாங்க. இந்தியாவிலேயே 1952 முதல் பொது தேர்தலிருந்து 67 வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் சேர்ந்து தான் தேர்தல் நடத்தப்பட்டது. இப்படித்தான் இது வரைக்கும் வந்திருக்கு. ஏன் அவ்வளோ வேண்டாம்? 1971 5வது மக்களவை தேர்தல் நடக்குது. இந்த டயத்தில் டிஎம்கே இங்கே ஆட்சியில் இருக்குது. இன்னும் அந்த டிஎம்கேவுடைய ஆட்சி காலம், பதவிக்காலம் இன்னும் 1 வருஷமோ 1.25 வருஷமோ இருக்குது. இருக்கிறப்பவே மக்களவையோடு சேர்ந்து இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக இன்னும் 1 வருஷம் பீரியடு இருக்குங்கிறப்பவே சட்டப்பேரவையை கலைக்க சொல்லி கலைஞர் அன்றைக்கு இருந்த ஆளுநரிடம் சொல்லி அவர் கேபினெட் டெசிஷனாக கொடுத்து அதன் பேரில் டிஎம்கேவுடைய அரசு கலைக்கப்பட்டது. அதாவது கலைஞரே கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் அப்படி கலைக்கப்பட்டு கடைசியில் 71 சட்டப்பேரவை தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒன்றாவே நடந்தது. அது ஜஸ்டிஃபை பண்ணி பொதுவாக இந்த மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷனோட அசம்பிளி எலெக்ஷன் சேர்த்து நடத்துவது சாலச் சிறந்தது அப்படிங்கிற விதமாக கலைஞர் சொல்லி இருக்கிறார். இந்த தகவல் அத்தனையும் கலைஞர் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதிங்கிற புத்தகத்தில் 273வது பக்கத்திலேயே குறிப்பிட்டும் இருக்கிறார். இன்னைக்கு டிஎம்கே வேற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. கலைஞர் இதை ஆதரித்தார். ஆதரித்ததோடு மட்டுமல்ல,
மக்களவை தேர்தலோட சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக முன்னதாகவே தன்னுடைய ஆட்சியை கலைப்பதற்கு அவரே பரிந்துரைத்திருக்கிறார். இது வரலாறு. இப்போ டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா, அது கலைஞர் காலத்தில் இருந்த அரசியல் சூழல் வேற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நடத்துகிற ஆட்சி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட வந்து எலெக்ஷன் கமிஷனையும் சேர்த்துக்கிட்டு நடத்துகிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தணும் அப்படின்னா அது மாநில கட்சிகளுடைய அதிகாரத்தை சுருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது என்ன விதமான குற்றச்சாட்டும் இல்லை. எலெக்ஷன் கமிஷனை சேர்த்து நடத்துகிறாங்களா? இப்போ நான் சொல்கிறேன், கலைஞர் காலத்தில் 71 அந்த தேர்தல் நடந்தது. 39 தொகுதியில் 38 டிஎம்கே ஜெயிச்சது. டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சது. ஒன்று காமராஜர் தலைமையிலான அந்த ஓல்டு காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ் ஜெயிச்சது. சரி, இது அன்னைக்கு சூழல். இன்னைக்கு சூழல் எடுத்துப்போம். இன்னைக்கு மோடி அமித்ஷா தலைமையிலான தேர்தல் ஆணையம்ங்கிறாங்கள. இப்போ இந்த தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் நடத்தியது 2024 மக்களவை தேர்தல். தமிழ்நாடு ரிசல்ட் என்ன? 39க்கு 39 அவங்க தான். அப்போ கூட 39க்கு 38 தான் ஜெயிக்க முடிஞ்சு. இப்போ 39க்கு 39 ஜெயிச்சிருக்காங்களே. அப்படின்னா அன்னைக்கு இருந்த சூழலுக்கு இன்னைக்கு இருந்த சூழலுக்கு ஒரு வித்தியாசம் இல்லையே. மகாராஷ்டிரா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்குது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஜெயிக்குது. அதுக்கு காரணம் எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தலை வந்து 1 மாதம் தள்ளி போட்டாங்க. அதுக்கு நடுவில் வந்து அவங்க வந்து பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகளை அறிவிச்சு அதன் மூலமாக தான் வெற்றியை ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நலத்திட்ட உதவிகளை அறிவிக்கக்கூடாது அப்படிங்கிறது யாரை கட்டாயப்படுத்த முடியுமா? அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. சரி, நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சுட்டா உடனே சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயிச்சே ஆகணும்னு என்ன இருக்குது? ஒரு தேர்தலுடைய வெற்றி இன்னொரு தேர்தல் வெற்றிக்கான கேரண்டியா? சரி, அப்படின்னா நான் அவர்களுக்கு பதில் சொல்கிறேன். தமிழ்நாடு உதாரணமே சொல்கிறேன். ஒரு டைத்தில் எம்ஜிஆர் இருந்த காலத்திலேயே நாடாளுமன்றத்தில் அதிமுக படுதோல்வி அடைகிறது. அன்றைக்கி வந்து வெறும் 2 சீட் தான் ஜெயிக்குது. அன்றைக்கி வந்து காங்கிரஸும் டிஎம்கேயும் ஒரு கூட்டணி, ரைட்டா? இந்திரா காந்தி அப்போ பிரதமர். வெறும் 2 சீட்டு ஜெயிக்கிறது. அப்போது எம்ஜிஆரை கலைஞர் கிண்டல் செய்கிறார். என்னுடைய அருமை நண்பர் எம்ஜி ராமச்சந்திரன் அடிக்கடி இப்படி கையை காட்டுவார். இப்போதுதான் புரிகிறது, அதிமுகவுக்கு 2 சீட் கிடைக்கும் என்பதற்காகத்தான் எம்ஜிஆர் இப்படி கையை காட்டி கொண்டு இருந்தார் போல இருக்கிறது அப்படிலாம் நக்கல் அடித்தாங்க. ரைட்டு, இது வந்து மக்களவை தேர்தல் முடிஞ்சிச்சு. இம்மிடியட்டாக இவ்வளோ பெரிய தேர்தல் தோல்வியை எம்ஜிஆர் சந்தித்து இருக்கிறார். சப்சிக்வெண்ட்டாக தேர்தல் நடந்தால் நமக்குத்தான் வெற்றி அப்படிங்கிறதுக்காக கலைஞர் கொடுத்த ப்ரெஷரில் அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ள எம்ஜிஆருடைய ஆட்சியை 356 யூஸ் பண்ணி இந்திரா காந்தி கலைக்கிறார். அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. அதுக்கடுத்தப்ப இம்மிடியட்டாக எலெக்ஷன் வருதுங்க. எலெக்ஷனில் எம்ஜிஆர் ஆட்சியை கைப்பற்றினார். டிஎம்கே படுதோல்வி அடைந்தது. இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கே. தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் முடிந்த ஒரு சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தலில் வேறு விதமான ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இல்லை, இந்தியா முழுமைக்கும் பார்க்கும் பொழுது 1990க்கு அப்புறமா நடந்த தேர்தல்களில் மக்களவை தேர்தல் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் வந்துச்சுன்னா அதில் 65 விழுக்காடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கட்சிக்கு தான் 2 தேர்தலையும் ஓட்டு போடுறாங்க. தனித்தனியாக நடக்கும்ல சார், தனித்தனியாக நடக்கும் தேர்தல்களில் 40 விழுக்காடு தான் தேசிய கட்சிகளுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது. இல்லை, கருத்து கணிப்பு இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்களாம் ஒன்று சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நான் இன்னொன்று சொல்கிறேன். 2019 ஒடிஷாவில் சட்டப்பேரவை தேர்தலும் லோக்சபா தேர்தலும் ஒன்றாத்தான் நடந்தது. அங்கே ஓட்டு போட்ட ஒவ்வொரு வாக்காளரும் ஒவ்வொரு வாக்குச்சாலையும் 2 இவிஎம் மிஷின் இருந்தது. ஒன்று நாடாளுமன்ற தேர்தலுக்குன்னு போடுறாங்க, இன்னொன்று சட்டப்பேரவை தேர்தலுக்குன்னு போடுறாங்க. ஒரே நாளில் நடந்த தேர்தல் தான். ஆனால் ரிசல்ட் 2 விதமாக இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப பிரமாதமாக பிஜேபி ஷைன் பண்ணிது. அங்கே இருக்கிற 21 தொகுதிகளில் 8 தொகுதிகளை கைப்பற்றுறாங்க. சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வெறும் 21 தொகுதிகளை தான் கைப்பற்றினாங்க. சட்டப்பேரவை தேர்தலில் நவீன் பட்நாயக் பிஜு ஜனதா அமோகமாக ஜெயிச்சது. ஸோ ஒரே டயத்தில் தான் 2 எலெக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் ரிசல்ட் 2 விதமாக இருந்திருக்கு. ஒடிஷா மக்கள் தான் இத்தனைக்கும். இப்போ தமிழ்நாடோ கேரளானா ரொம்ப படிப்பறிவு மிக்க மக்கள் அப்படிமோ, ஒடிஷா மக்கள் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் அவங்களே கிளியர் கட்டாக டிசைட் பண்ணுறாங்க. அதனால அதாவதுங்க, இது வந்து இந்திய வாக்காளர்களை குறைத்து மதிப்பீடு செய்வதற்கான ஒரு வேலை. இந்திய வாக்காளர்கள் ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டாக இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப அவேர்னஸ் உண்டு. நீங்கள் எத்தனை தேர்தலை சேர்த்து நடத்தினாலும் ஒவ்வொரு தேர்தலும் எதற்கானது, யாரை தேர்ந்தெடுப்பதற்கானது, என்ன பர்பஸ் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒடிஷாவில் அதுதான் நடந்தது. டெல்லிக்கான தேர்தல் யாருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. சட்டப்பேரவைக்கான தேர்தல் யாருக்குங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. 2019 தெளிவாக வித்தியாசத்தை காட்டினாங்க. அப்படிங்கிறப்போ இது யார் வந்து இது கூடாது அப்படிம்பாங்கன்னா
மக்களை முட்டாள்னு நினைக்கிறவங்க, இல்லாட்டி மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து அப்போஸ் பண்ணுவாங்களே ஒழிய, மற்றபடி மக்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் இதை வந்து அப்போஸ் பண்ணவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே நான் ஒன்று கேட்குறேன், 51லேருந்து 67 வரைக்கும் இப்படி தானுங்க எலெக்ஷன் நடந்தது. இப்போ என்ன தொடர முடியலையே நம்மளால. அது தொடர முடியாத காரணம் காங்கிரஸ். ஏன் தொடரல? என்னன்னா அவங்க இஷ்டம் போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை 356 யூஸ் பண்ணி கலைச்சிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு அரசை கலைச்சிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த 6 மாதம் கழிச்சு சட்டப்பேரவைக்கு தேர்தல் வரும். அப்போ தேர்தல் வந்ததுலேருந்து 5 வருஷத்துக்கு அந்த கவர்மெண்ட் இருக்கும். இப்போ அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோடு அதை சேர்த்து எலெக்ஷன் நடத்த முடியும். அதுக்கு தனியாக ஒரு நாள் தேர்தல் நடக்கும். ஒழுங்காக போயிட்டு இருந்தது கெடுத்தது காங்கிரஸ் தானே. அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் 67 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலாகவும் இருந்தது. அதை சீர்குலைத்ததும் காங்கிரஸ். இப்போ காங்கிரஸ் சீர்குலைத்ததை மோடி சரி செய்கிறார். இதில் என்ன பிரச்சனை? ஓகே சார், இப்போ 2027 உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடக்க இருக்கு, சட்டமன்ற தேர்தல். ஸோ இந்த முடிவு வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து ஒத்துக்குருவாரா சார்? பாஜகவில் இருக்கக்கூடிய முதல்வர்களே இந்த முடிவை வந்து அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து 2029 மக்களவை தேர்தல் நடக்குது. அதோடு சேர்த்து சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்துனா கிட்டத்தட்ட இந்த 2029 தாண்டியும் இருக்க வேண்டிய பல்வேறு அரசுகள் கலைக்கப்படலாம் இல்லையா? சட்டப்பேரவைகள் கலைக்கப்படலாம். ஓகே, இந்தியாவில் இன்னைக்கும் மிகப்பெரிய கட்சி பிஜேபி தான். கிட்டத்தட்ட ஒரு 13 மாநிலங்களில் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அதிகமான அளவுக்கு பிஜேபியோட ஆட்சி தான் கலைக்கப்படும். அப்படி இருந்தால் அவங்க ஏற்றுக்கிறாங்களே, என்ன காரணம்? தேசத்துக்காக. இன்னொன்றுங்க, இந்த மாதிரி கலைக்கிறது போகிறதுங்கிறது ஒவ்வொரு தடவையும் நடக்க போகிறது. இது வந்து ஒரு ஒன் டைம் எஃபர்ட். இந்த எப்போ வந்து மக்களவை தேர்தலுக்கும் சட்டப்பேரவைக்கும் சேர்த்து தேர்தல் நடக்கிறதோ, நான் 2029 சொல்ல, 2029 நடக்கலாம்ங்கிறது யூகம். ஆனால் ஏதோ ஒரு டயத்தில் நடக்கும். 2029 அநேகமாக இருக்கலாம். இப்போ 2029 நடக்குன்னா அந்த 2029 சட்டப்பேரவைக்கும் மக்களவைக்கும் சேர்த்து நடத்துவது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? இப்போ அந்த 2029 ஒட்டி 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னால் காலாவதி ஆகக்கூடிய சட்டப்பேரவையுடைய காலம் 2029 அந்த எக்ஸாக்ட் டேட் வரைக்கும் நீட்டிக்கப்படலாம். ஒன்று. அதே போல் அதை தாண்டி ஒரு அடுத்த 6 மாதத்துக்குள்ளே வைண்டப் ஆகக்கூடிய சட்டப்பேரவை காலம் முடிவுக்கு கொண்டு வரப்படலாம். இப்போ அதை தாண்டி இப்போ 2029 எலெக்ஷன் வருதுங்க. 2028 ஒரு கவர்மெண்ட் எலெக்ட் ஆகிருக்கு. அதுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்கும். அதுவும் முடிவுக்கு வரும். அப்படி வரக்கூடியதுல எத்தனையோ கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்டா இருக்கும். பிஜேபி தன்னுடைய அரசு கலைக்கப்படுவது சரி என்று சொல்லுகிறது. காரணம் இந்த தேசத்துக்காக. ஏன் அந்த தேசபக்தி மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடாதா? இது ஒரு டைம் தான் நடக்க போகுது. நீங்க ஒரு தடவை கலைச்சிட்டு அதற்கான சட்ட திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் நடத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய எலெக்ஷன் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களவை தேர்தலுடன் சேர்த்து நடக்க போகுது. அந்த ஒன் டைம் தான் அப்படி நடக்க போகுது. சுதந்திர இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் ஒரே ஒரு முறை தான் நடக்க போகிறது. ஆனால் இதை எதிர்க்கிறவங்க தான் யாருன்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஏராளமான முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை நோக்கம் போல கலைத்தவர்கள் இன்னைக்கு ஜனநாயகம் பற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்திரா காந்தி மட்டும் அவருடைய ஆட்சி காலத்தில் 50 முறை மாநில அரசுகளை கலைத்து இருக்கிறார். இன்னைக்கு காங்கிரஸ் அதை பற்றி கெஸ்ட் லெக்சர் கொடுத்துட்டு இருக்கு. இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு சட்ட விதிகளையும் தங்களுக்கு ஏற்றவாறு வளைத்தவர்கள் இன்னைக்கு அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் எல்லாம் சின்ன வயசு, உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2006 சோனியா காந்தி அவர்கள் நேஷனல் அட்வைசரி கவுன்சிலுடைய சேர்மனாக இருக்கார். அப்போ தான் பிரைம் மினிஸ்டராக மன்மோகன் சிங் பதவியேற்ற தருணம். பிரைம் மினிஸ்டராக மன்மோகன் சிங் வந்துட்டார். அப்போ சோனியா காந்தியை சும்மா இருக்கலாமா? பிரதமருக்கு மேலான ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரதமருக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு கவுன்சில் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து நேஷனல் அட்வைசரி கவுன்சில். அதுக்கு சேர்மனாக சோனியா காந்தியை அமர வைத்தார்கள். அதுக்குன்னு தனி சம்பளம், அதுக்குன்னு எல்லாம். பட் அதே நேரத்தில் அவர் வந்து எம்பியாகவும் இருக்கிறார். எம்பிங்கிற முறையிலையும் அவர் வந்து சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிறார். இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேயே ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு ஒன்று இருக்கு. ஒரு எம்பியா இருக்கிறவர் வந்து அதை தாண்டி வேற எந்த இதுலையும் லாபம் சம்பாதிக்கக்கூடாது, இன்னொரு வழியில் சம்பாதிக்கக்கூடாது. அது ஒன்று தான் ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்கணும். ஓகே. இதே காலகட்டத்தில் இன்னொன்று நடந்தது.
சமாஜ்வாதி பார்ட்டி சார்பில் ஜெயா பச்சன் அவர்கள் ராஜ்யசபா எம்பியா இருக்காங்க. அந்த டயத்தில் அவங்க யூபியினுடைய ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய சேர்மனாக இருந்தாங்க. இது என்னன்னா, தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய குறையே ஞாபகத்தில் இல்லாமல் காங்கிரஸ் தப்பான ஒரு வேலை ஒன்று பார்த்தாங்க. என்னன்னா, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்க மீறி ஜெயா பச்சன் செயல்பட்டு இருக்கிறார். 2 சம்பளம் வாங்குகிறார். அதனால் அவருடைய எம்பி பதவியை பறிக்க வேண்டும் அப்படின்னு கிளப்பினாங்க. அது தேர்தல் ஆணையம் வரைக்கும் போச்சு. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து அவர் எம்பி பதவியிலேருந்து அவரை டிஸ்மிஸே பண்ணாங்க. இதை உடனே சமாஜ்வாதி பார்ட்டி என்ன பண்ணாங்கன்னா, சோனியா காந்தி எப்படித்தானே பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக சோனியா காந்திக்கு எதிராக இது பண்ணாங்க. தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தாங்க. தேர்தல் ஆணையம் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக இருந்தது. அப்போ தமிழ்நாட்டைச் சேர்ந்த கோபால்சாமி அவர்கள் தான் தேர்தல் ஆணையர்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தார். உடனே அலர்ட்டான சோனியா காந்தி என்ன பண்ணாங்கன்னா, 2006 மார்ச்சில் தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் ரேபரேலியில். திரும்ப அங்கே இடைத்தேர்தல் வந்தது. இடைத்தேர்தல் இன்னும் மீண்டும் எலெக்ட் ஆனார். ஸோ ராஜினாமா செய்ததுலேருந்து இந்த இடைத்தேர்தலில் மீண்டும் எலெக்ட் ஆனார்ல, இந்த காலகட்டத்துக்குள்ள அரசமைப்பு சட்டத்திலேயே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நேஷனல் இந்த அட்வைசரி கவுன்சிலுடைய சேர்மன் இருக்காங்க, சேர்மனுக்கு மட்டும் விதிவிலக்கு, அவருக்கு அப்ளை ஆகாதுன்னு ஒரு விதியை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் காங்கிரஸ் எப்படி சட்டத்தை மதித்தது அப்படிங்கிறதுக்கு உண்டானது. இந்திய அரசமைப்பு சட்டம் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை 22 மாதம் சட்டபூர்வமாக முடக்கி வைத்திருந்தது காங்கிரஸ். எமர்ஜென்சியை கொண்டு வந்து 22 months உங்களுடைய ஒரு டயத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒன்றா உங்களுடைய சொத்துரிமை இருந்தது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சொத்து இருக்குன்னா அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்தது. அதை வெறும் லீகல் ரைட்ஸாக இறக்கினது இந்திரா காந்தியினுடைய அரசு. ஸோ எமர்ஜென்சியை கொண்டு வந்தவங்க அடிப்படை உரிமைகளை தட்டி பறித்தவர்கள், தங்களுக்கு ஏற்றபடியாக சட்ட விதிகளை மாற்றியவர்கள் இன்னைக்கு ஜனநாயகம் பற்றி நோக்கம் போல எல்லாருக்கும் லெக்சர் கொடுக்குறாங்க, அறிவுரை வழங்குறாங்க. என்னன்னே புரியலை. ஓகே சார், இந்த மசோதாக்கள் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம பேசிட்டோம். இப்போ மசோதா எப்படி நிறைவேறும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? சட்டப்படி இந்த 2 மசோதாக்களும் நிறைவேறணும்னா 2/3 சப்போர்ட் வேணும். 3/2 உறுப்பினர்கள் ஆதரிக்க வேண்டும். லோக்சபாவிலையும் சரி ராஜ்யசபாவிலையும் அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை. என்டிஏவுக்கு கூட்டணிக்கு அவ்வளவு நம்பர்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட 50 எம்பிகளுக்கு மேலேயே கம்மியாக இருக்காங்க. 50-60 அந்த ரேஞ்சுக்கே வந்துடும். ஆனால் இதில் ஒன்று கவனிக்கணும், இந்த மசோதாக்களை நிறைவேற்ற முடியாதுன்னு திட்டவட்டமாக தெரியும்னா நமக்கே தெரிகிறப்போ மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியாதா? அப்படிங்கிறப்போ இது தெரிந்த நிலையில் எப்படி இந்த மசோதாக்களை களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மசோதாக்களை நிறைவேற்ற முடியும் என்று மோடியும் அமித்ஷாவும் நம்புகிறார்கள். அப்படி நிறைவேற்றுவதற்கான சில வழிகளை வைத்திருப்பார்கள். ஒன்று, இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த மசோதாவை தாக்கல் பண்ணிவிட்டு நான் கேள்விப்பட்டது ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்ப போகிறாங்க, கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்ப போகிறாங்க. அங்கே 2-3 மாதம் இது பற்றி விவாதிப்பாங்க. இந்த கூட்டு நாடாளுமன்ற குழு விவாதத்தினுடைய தலைவராக எதிர்க்கட்சியை சேர்ந்தவர் கூட இருக்கலாம். இப்போ வக்போர்டு பில்லை கூட கூட்டு நாடாளுமன்ற குழுவுடைய விவாதத்துக்கு தான் உட்படுத்தியிருக்காங்க. அதே போல் உட்படுத்துவாங்க. இப்போ இதன் மூலமாக கருத்தொற்றுமையை எட்டுவதற்கு முயற்சி செய்வாங்க. இப்போ சில திருத்தங்களை எதிர்க்கட்சிகள் கொண்டு வரலாம். அது ஏற்புடையதாக இருந்தால் இந்த அரசு ஏற்கலாம். ஸோ ஒருத்தருக்கொத்தர் கருத்து பரிமாற்றத்துக்கு இந்த ஜேபிசிங்கிற ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி உதவியாக இருக்கும். அதனால் ஜேபிசிக்கு விட போகிறாங்க. இது ஒன்று. இது வந்து ஒரு பெருந்தன்மையின் அடிப்படையில் ஜனநாயகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடியது. எல்லா கட்சியினருடைய கருத்துக்களை பெறுவது, சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்பது, அவங்க சொல்லக்கூடிய சில ஏற்புடையதான கருத்துக்களை வந்து சட்டபூர்வமாக உள்ளே கொண்டு வர்றது, அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சாராம்சங்களை திருத்துவது. ஒரு நல்ல சஜஷன் ஒருத்தரை சொல்லலாம் எதிர்க்கட்சி தரப்பு, அப்போ அதை ஏற்று அதுக்கேற்றபடி திருத்துவது, எல்லாம் இது பண்ணிட்டு ஃபைனல் டிராஃப்டில் மசோதா வந்து வாக்கெடுப்புக்கு விடலாம். இது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இந்த 2/3 மெஜாரிட்டி அப்படிங்கிறது மொத்த மெம்பர்ஸினுடைய எண்ணிக்கை சார்ந்தது கிடையாது. எப்போதுமே இந்த மாதிரி பில்லு வந்தாச்சுன்னா அன்றைக்கு அவைக்கு வந்திருந்து வாக்களிப்போரில் 3/2 அர்த்தம். எத்தனை பேர் இருக்காங்களோ
அத்தனை பேரில் 3/2 பங்கு. 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேரில் 3/2. இப்போது அன்றைக்கு மசோதா தாக்கல் செய்கிற போது பிஜேபி மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சி எம்பிக்கள் அத்தனை பேரும் அவைக்கு வந்திருந்து, எதிர்க்கட்சியை சார்ந்த எம்பிக்கள் ஏராளமான பேர் அவைக்கு வராமலே போயிருந்தால், இந்த வந்திருந்த மொத்த எம்பிஸில் 3/2 எதுன்னு பார்க்குறப்போ ஒருவேளை இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விடும், நிறைவேற்றப்பட்டு விடும். பட் அதற்கான பின்னணி ராஜதந்திர வேலைகளை அமித்ஷா செய்வார், அப்படி தான். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கேன், இந்த மசோதா நிறைவேற்றப்படுவது சாத்தியமே கிடையாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்திருந்தால் மோடியும் அமித்ஷாவும் இந்த மசோதாவை கொண்டே வர மாட்டாங்க. சார் அதில் தான் சார் நமக்கு கேள்விகள் இருக்குது. இப்போ மம்தா பானர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா அதானி விவகாரத்தில் காங்கிரஸை கடுமையாக சாடி இருக்காங்க. ஸோ மற்ற எதிர்க்கட்சிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸை ஓரளவு விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ பாஜகவுக்கு ஆதரவாக இந்த கட்சிகள்லாம் வெளிநடப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மசோதா நிறைவேறும் பொழுது நாங்கள் எதிர்த்து ஓட்டு போட மாட்டோம், ஆனால் நாங்கள் வெளிநடப்பு பண்ணிக்கிறோம். அதைத்தான் சொல்கிறேன், அவையில் இல்லாமலே போகலாம். இந்த வெளிநடப்புங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இந்த அவையில் நீங்கள் ஆப்சண்ட் ஆகிறீங்க, அவையில் இருக்க மாட்டீங்க. அந்த மசோதா தாக்கல் செய்யப்படுறப்போ வெளியில் போயிடுவாங்க. இதுதான் சார் ஏதோ ஒன்று நடக்கலாம். இதுதான் காங்கிரஸ் ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறாங்க பாஜகன்னு சொல்லுங்க. காங்கிரஸ் ஜனநாயகத்தை எப்படி சீர்குலைக்க முடியும்? நாங்கள் புறக்கணிச்சுட்டு போகிறது அவங்க கூட்டணி கட்சி தானே. அவங்க கூட்டணி கட்சி அவங்க பக்கம் வச்சுக்க வேண்டிய அவங்க பொறுப்பு தானே. இதுக்கு பிஜேபி எப்படி பொறுப்பேற்க முடியும்? என்ன நாட்டில் நடக்கிற எல்லாத்துக்குமே பிஜேபின்னு சொல்லியிருந்தா அப்புறம் காங்கிரஸுடைய பொறுப்பு என்ன இருக்குது? சார், உங்களுடைய கூட்டணியை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் வச்சுக்க தெரியலைன்னா யார் என்ன செய்ய முடியும்? இதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? மம்தா பானர்ஜி அளவுக்கு மோடியை எதிர்க்கக்கூடிய வேறு யாரும் கிடையாது. அவ்வளோ கடுமையாக எதிர்க்கிறாங்க. பட் அவங்க ஒருவேளை வாக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஏன் வாக் அவுட் பண்ண? மம்தா பானர்ஜியோடு நீங்கள் சண்டை போடணும் சார். இதுக்கு நீங்கள் மோடியை குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ கூட வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் நடந்தது, அசம்பிளி எலெக்ஷன் இடைத்தேர்தல் நடந்தது, அதுக்கு முன்னால் லோக்சபா எலெக்ஷன் நடந்தது. நீங்கள் எல்லோரும் ஒரே கூட்டணியில் தான் இருந்தீங்க, இண்டி கூட்டணின்னு பேர். இண்டி கூட்டணியில் இருந்துக்கிட்டே மம்தா தன்னுடைய கேண்டிடேட்ஸை களத்தில் இறக்குறாங்க. மம்தாவை எதிர்த்து நீங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்து உங்கள் கேண்டிடேட்ஸை நீங்கள் போட்டீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரும் புதிரமாக அடிச்சுக்கிட்டீங்க. இண்டி கூட்டணியில் காங்கிரஸும் இருக்குது, கம்யூனிஸ்டும் இருக்குது. கேரளாவில் ஒருத்தரை எதிர்த்து போட்டிக்கிட்டீங்க. உங்களுக்குள்ள நீங்களே முரண்பட்டு சில மாநிலங்களில் முட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மோடி காரணமா? நீங்கள் எப்படி களத்தில் எப்படி மோதிக்கிட்டீங்களோ அதே போல் ஃப்ளோரில் பார்லிமெண்ட்டில் சில விவகாரங்களில் அவங்க வெளியில் வர்றாங்க. நீங்கள் முரண்பாடாகவே பேசிட்டீங்க. இப்போ அதானி விஷயத்தை எடுத்துக்கோங்க. அதானி இதில் கம்ப்ளீட்டாக முரண்பாடாக பேசி கொண்டு இருக்கிறார் ராகுல் காந்தி. அவங்களுடைய கூட்டணி கட்சிகளே அதானியோட ஒப்பந்தம் போட்டது உண்டு. இந்த ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி தமிழகத்தில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்தது. அப்போது அதானி குழுமத்தோட தமிழக அரசு 42,700 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டு எம்ஓயு சைன் ஆச்சு. யார் முன்னிலையில் சைன் ஆச்சு? ஸ்டாலின் மற்றும் ராஜா, தொழில்துறை அமைச்சர் ராஜா முன்னிலையில் சைன் ஆச்சு. அதே போல் அவங்க தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய்க்கு சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய இடத்துல அதானியோட அவர் சைன் பண்ணார், ஒப்பந்தம் சைன் பண்ணார். இப்போ அதுக்குள்ளே என்ன சொல்ல போகிறாங்க? ஏன் இதுக்கு முன்னால் உம்மன் சாண்டி கேரளாவோட சீஃப் மினிஸ்டராக இருந்த டயத்தில் உம்மன் சாண்டி காலத்தில் விழிங்கம் துறைமுகத்தை அதானிக்கு அவங்க கொடுத்தாங்க. ஒரு பக்கம் ராகுல் காந்தி எதிர்த்து கொண்டு இருக்கா, இன்னொரு பக்கம் அவங்க கூட்டணி கட்சி, அவங்க கட்சி சிஎம் எல்லாருமே அதானியோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராகுல் காந்தி தொடங்கி வச்சிருக்கக்கூடிய அர்த்தமற்ற இந்த அதானி எதிர்ப்பு அப்படிங்கிறது மூலமாக கூட்டணி கட்சிகளையே நிறைய தர்ம சங்கடத்தில் கொண்டு போய் விட்டாங்க. இப்போ சட்டப்பேரவையில் வச்சு தமிழ்நாடு முதல்வர் விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டார். யார் கொண்டு வந்து விட்டா? பிஜேபி இல்லை, ராகுல் காந்தி செய்தது. ராகுல் காந்தி உருவாக்கினால ஏற்பட்ட தர்ம சங்கடம். அந்த தர்ம சங்கடத்தினால இன்னைக்கு ஸ்டாலின் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால இவர்கள் கடிந்து கொள்ள வேண்டியது ராகுல் காந்தியை. இப்போ இதெல்லாம் இப்படிலாம் இருக்கிறப்போ எல்லாத்துக்குமே மோடி காரணம்னா அப்போ இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு தான் நீங்கள் நம்புறீங்களா சார்? மசோதா நிச்சயமாக தாக்கல் செய்யப்படும். அநேகமாக மசோதா நிறைவேறும். 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலாக. அது 2010 இன்னொரு ஹிஸ்ட்ரி இருக்குது, நிறையா பேருக்கு தெரியாது, அதுக்காக சொல்கிறேன். 2015 அதான் 2014 மோடி பிரதமராகிறார். 2015 இந்த சைமல்டேனியஸ் போர், அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலை சாத்தியப்படுத்துவதற்கு
பரிந்துரைகள் வழங்க வேண்டும் என்று கூறி காங்கிரசுடைய எம்பி சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் தலைமையில் நாடாளுமன்ற நிலைக்குழு அமைக்கப்பட்டது. சுதர்சன் நாச்சியப்பன் காங்கிரஸ் எம்பி, அவர் தலைமையில் தான் மோடி வந்து அதற்கான பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியை கொண்டு வந்தார். அவர் வந்து 2015 டிசம்பரில் மத்திய அரசிட்ட தன்னுடைய பரிந்துரைகளை கொடுத்தார். அப்போ அவருடைய பரிந்துரையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதாவது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2 கட் ஆஃப் டேட் வச்சு 2 எலெக்ஷன்ஸாக பிரித்து நடத்தி முடிச்சிடலாம். இப்போ வருஷம் முழுக்க நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக ஒரு கட் ஆஃப் டேட்டில் வந்து அது எப்போ மக்களவை தேர்தல் வருதோ அதை ஒட்டி டிசால்வ் ஆகக்கூடிய சட்டப்பேரவை, அதுக்கு அடுத்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே டிசால்வ் ஆகக்கூடிய சட்டப்பேரவை, பதவிக்காலம் முடிகிற சட்டம், அதுக்கெல்லாம் சேர்த்து எலெக்ஷன் நடத்திடுறது. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய சட்டப்பேரவைகள் அத்தனைக்கும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு டேட்டில் இந்தியா முழுக்க மொத்தமாக நடத்துது. 2 கட் ஆஃப் டேட்டை வச்சு நீங்கள் நடத்தலாம்னு சொல்லி அவர் பரிந்துரை தந்தார். ஆக்சுவலாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி நானும் சுதர்சன் நாச்சியப்பனும் பல முக்கியமான விவாதங்களில் பங்கெடுத்திருக்கோம், பேசியிருக்கோம். ஸோ இந்த பரிந்துரையை தந்ததே காங்கிரஸுடைய எம்பியான சுதர்சன நாச்சியப்பன். இன்னைக்கு என்னமோ ஆளாளுக்கு புதுசாக சொல்கிறாங்க. ஓகே சார், இந்த மசோதா வந்து நிறைவேறுமா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தி கூட்டணியில் வந்து நிறைய கழக குரல்கள் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டணி அப்படின்னா எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சு போகணும், கூட்டணி தலைமை, இதுக்கு வந்து நான் தயாராக இருக்கேன், இந்தி கூட்டணிக்கு தலைவராக பொறுப்பேற்க நான் தயாராக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது ராகுல் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியும் இல்லை காங்கிரஸ் உள்ள கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற இந்தி கூட்டணி கட்சிகளும் இதை ஒத்துப்பாங்களா சார், ஏற்றுப்பாங்களா? நிறைய பேர் ஆதரவாக. இதுக்கு மோடி காரணம் ஏதாவது? ஏன்னா மம்தா பானர்ஜி காங்கிரஸுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க, இப்போ இதுக்கும் மோடி காரணமா? இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ளே சொன்னீங்களே, இதுதான் அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட உடசல் இருக்கும். இதை முதல்ல மம்தா பானர்ஜி சொல்லலை. ஃபஸ்ட்டு மம்தாவுக்கு முன்னாலே இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த மூத்த தலைவரும் லோக்சபா எம்பியுமான கல்யாண் பானர்ஜி ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ தான் இந்த 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடியுது. இந்த மகாராஷ்டிரா இந்த தேர்தலில் சேர்த்து நடக்குது. இங்கே வெஸ்ட் பெங்காலில் அதில் 6க்கு 6 திரிணாமுல் காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணுது. ஜெயிச்சு முடித்ததும் அவர் வந்து ஒரு பாம்பை பற்ற வச்சார் கல்யாண் பானர்ஜி. என்னென்னா, தொடர்ந்து காங்கிரஸ் படுதோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறது, கூட்டணி தர்மத்தை அது கடைபிடிப்பது கிடையாது, அதனுடைய ஒரு சட்டாம்பிள்ளைத்தனம், ஒரு பெரியண்ணன் மனப்பான்மை, அதனால் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறது. அதனால் அனுபவம் மிக்க எப்போதுமே வெற்றி பெறக்கூடிய தலைவராக இருக்கிற மம்தா பானர்ஜி இண்டி கூட்டணியினுடைய தலைவராக வர வேண்டும், அவருடைய தலைமைத்துவத்தில் தான் இண்டி கூட்டணி மிளிர முடியும் அப்படின்னு சொல்லி கல்யாண் பானர்ஜி சொன்னார். சொன்ன ஒரு வாரம் கழித்து கடந்த வியாழக்கிழமை அவங்க வந்து ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாங்க மம்தா பானர்ஜி. அப்போது அந்த பேட்டியில் அவங்க சொல்கிறாங்க, இந்த விதமாக இந்திய கூட்டணியில் ஒரு சரியான ஒற்றுமை இல்லை, நிறைய நெருடல்கள் இருக்கின்றன, எனவே இந்திய கூட்டணிக்கு தலைமை பொறுப்பு ஏற்க நான் தயாராக இருக்கிறேன், நான் தலைமை பொறுப்பு ஏற்று வழிநடத்த தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க. இது வியாழக்கிழமை. இதை சொல்லி முடித்ததும் அதை ஒட்டின ஞாயிற்றுக்கிழமை கோலாப்பூரில் சரத்பவார் பேசுகிறார் ப்ரெஸ் மீட்டில். அப்போ சரத்பவார் சொல்லுகிறார், இந்தி கூட்டணிக்கு தலைமை தாங்குவதற்கான அனைத்து தகுதிகளும் மம்தா பானர்ஜிக்கு உண்டு, மம்தாவால் லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் அனுப்பப்படுகிற எம்பிக்கள் தங்களுடைய பணிகளை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள், எனவே மம்தாவை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அதுக்கடுத்த சில நாட்களில் லாலு பிரசாத் யாதவ் அவருடைய பங்களாலேருந்து வெளியில் வர்றார் காரில். அப்போ டக்குனு ஏஎன்ஐ அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறாங்க. காரில் இருந்தவாறு அவர் பதில் சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்கிறார், வி சப்போர்ட் மம்தா பானர்ஜி, மம்தா பானர்ஜி இந்தி கூட்டணியின் தலைவராக வர வேண்டும், அப்படி அவர் மட்டும் இந்தி கூட்டணியின் தலைவராக வந்துவிட்டால் நாங்கள் 2025 மத்தியில் ஆட்சி அமைத்து விடுவோம். அது லாலு டச். எப்போதுமே அப்படி சொல்லிட்டு போகிறப்பவே ரெட்டாரிக்காக ஒன்று அடிப்பார். அது லாலுடைய பேச்சிலே அப்படி தான் இருக்கும். நீங்கள் பழைய லாலுனுடைய பழைய லோக்சபா ஸ்பீச்செல்லாம் கேட்டு பாருங்கள், ரொம்ப ஜாலியாக போகும். அவர் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், என்னென்னா சமோசாவில் ஆளு இருக்கும் வரை அரசியலில் இந்த லாலு இருப்பான் அப்படிம்பார்.
இந்த மாதிரி ரெட்டாரிக்காக பேசுறதுல அவர் ரொம்ப கெட்டிக்காரர். ஸோ அந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் பேசுகிறப்போ, அதாவது மம்தா பானர்ஜி இதனுடைய தலைவராக இருக்க வேண்டும்ங்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் யார் தலைவராக வந்தாலும் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் உட்கார்ந்து பேசி ஒருமித்த முடிவாக நாம் எடுக்க வேண்டும் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தார் தேஜஸ்வி யாதவ். சிபிஐயினுடைய ஜெனரல் செக்ரட்டரி டி ராஜா அவர் காங்கிரஸுக்கு நிறைய அறிவுரை சொன்னார். காங்கிரஸ் நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா கட்சிகளையும் சமமாக மதிக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கோம், நம்மளுடைய நோக்கம் ஒன்று தான், பிஜேபியை வீழ்த்துவது. ஆனால் காங்கிரஸ் பல நேரங்களில் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போக தெரியவில்லை, அது தவறி விடுகிறது. அதனால் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய ஆட்டிடியூடை காங்கிரஸ் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இவ்வளவும் நடந்திருக்கு. ஓகே, இதுக்கு மத்தியில் தான் இப்போ இந்தி கூட்டணி தலைமை பொறுப்பு மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கிரிப்பை விட்டு அது விலகி கொண்டே இருக்கிறது. அதனுடைய பிடியிலிருந்து இந்தி கூட்டணி நழுவி கொண்டிருக்கிறது. இது நன்றாக தெரிகிறது. ரைட்டா? இந்த டயத்தில் காங்கிரஸ் தன்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான எந்த கிரவுண்ட்ஸுமே காங்கிரஸ்கிட்ட இல்லை. அப்படி ஒரு கிரவுண்டு இருந்தால் காங்கிரஸ் தரப்புலேருந்து இத்தனை ரியாக்ஷன்ஸ் வருது இல்லை, செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், இதுக்கு எதிராக அவங்க பேசியிருப்பாங்க. காங்கிரஸ் சைட்லேருந்து யாருமே பேசுறீங்க, ஏன்னா அவங்க பேசுகிற அளவுக்கு இப்போ நிலைமை சாதகமாக இல்லை. கேள்வி கேட்டாலுமே தவிர்த்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா ராகுல் காந்தி இன்ஸ்ட்ரக்ஷன், ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார், இந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய குழப்பம் முரண்பாடுகள் தொடர்பாக ப்ரெஸ்ஸில் யார் கேட்டாலும் எதுவும் பதிலே சொல்லக்கூடாது, நீங்களாகவும் தனிப்பட்ட முறையில் எதுவும் யார்ட்டையும் பேசக்கூடாது, பொது வெளியிலையும் பேசக்கூடாது. இது சென்சிட்டிவ் இஷ்யூ, போச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். அதனால அவங்க எல்லாம் அதை பற்றி பேசுகிறதையே தவிர்க்கிறாங்க. இதில் இன்னொரு இர்க்கிங் ஃபேக்டர் என்னென்னா, நம்ம வெள்ளர் பேசியிருந்த அதானி விஷயம். இப்போ அதானி விஷயத்தில் பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் கொடி தூக்கி கொண்டு இருக்கிறது, ரைட்டா? ஆனால் அதே நேரத்தில் அந்த அதானி விஷயத்தில் டிஎம்கே, சமாஜ்வாதி பார்ட்டி, திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் இந்த 4 அசோசியேட்டே ஆகலை. ஏன்னா அதானி எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே எல்லாமே பண்ணியிருக்காரு. தொழில்துறை வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம். ராகுலுக்கு அதானியோட ஏதோ சில பிரச்சனை இருக்குது, ஜார்ஜ் சோரஸுக்கு சில பிரச்சனை இருக்குது. ஜார்ஜ் சோரஸுடைய பிரச்சனை வேற. அதானியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் அதானிங்கிற தனிநபருடைய வளர்ச்சி அல்ல. நம்ம பார்வையில் அதானின்னு பேசிட்டு இருக்கோம். ஜார்ஜ் சோரஸுடைய பார்வையில் இந்தியா இன்கார்பரேஷனுடைய வளர்ச்சி, இந்தியாவுடைய தொழில்துறை வளர்ச்சி, அதுதான். இப்போ அதானி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே போகிறது அப்படிங்கிறது இந்தியா ஒரு பெரிய ஒரு குளோபல் இண்டஸ்ட்ரியல் பவராக வருகிறது அப்படிங்கிறதுக்கான அட்டாட்சி. எப்படி இன்னைக்கு சீனா வந்திருக்கு, அது போல வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான. அதானியை வீழ்த்துவதன் மூலமாக இந்தியா இன்கார்ப் அதனுடைய வளர்ச்சியை நீங்கள் வீழ்த்தலாம். அதன் மூலமாக இந்தியாவில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வருவதை தடுக்க முடியும். இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய வெளிநாட்டு தொழிலதிபர்கள் அவங்களுடைய நம்பிக்கையை சிதைக்க முடியும். தொடர்ந்து வெளிநாட்டு முதலீடுகளே இல்லாமல் போனால் இந்தியாவுடைய வளர்ச்சியை நீங்கள் தடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பிரிட்டனை ஓவர் கம் பண்ணி 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ந்திருக்கிறது. அடுத்தாப்பில் 2030க்குள்ளே அது 3வது இடத்தில் இருக்கும், ஜப்பானெல்லாம் ஓவர் கம் பண்ணிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜார்ஜ் சோரஸுடைய அஜெண்டா அது. ஜார்ஜ் சோரஸினுடைய அந்த 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 கருத்தின் வழியாக, அந்த கருத்தியலின் வழியாக வரக்கூடிய ராகுல் இப்போ அதே அஜெண்டாவை அவர் முன்னெடுக்கிறார். இதில் எப்படி ஜார்ஜ் சோரஸினுடைய கருத்தியல்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். இப்போது ராகுல் காந்தி வெளிநாட்டு பயணங்கள் போயிருந்த போதெல்லாம் ஜார்ஜ் சோரஸினுடைய ஓப்பன் சொசைட்டியினுடைய மிக முக்கிய நிர்வாகியான சுனிதா விஸ்வநாத் கலந்து கொண்டு இருக்கிறார். அந்த புகைப்படங்கள் வெளியே வந்திருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் கட்சி என்ன இஷ்யூவை வச்சுட்டு பார்லிமெண்ட்டில் ஒரு கலக்கினாங்கன்னு பாருங்கள். இப்போ பெகாசஸ் உளவு மென்பொருள், அது யார் இது பண்ணால், அது ஜார்ஜ் சோரஸினுடைய ஓப்பன் சொசைட்டியினுடைய ஒரு விங்காக இருக்கக்கூடிய OCCRP அவங்களுடைய அறிக்கையில் அது வந்த விஷயம். அந்த விஷயத்தை மேற்கோள் காட்டித்தான் நியூயார்க் டைம்ஸு
அவங்க போட்டாங்க. நியூயார்க் டைம்ஸ் கரெக்டாக பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னால் போட்டாங்க. உடனே அதை வச்சுக்கிட்டு அந்த பார்லிமெண்ட் செஷன் ஃபுல்லாக முடக்கினாங்க. அதே போல் ஹிண்டன்பர்க் எங்கேருந்து, அது அமெரிக்கா. அது ஜார்ஜ் சோரஸோட நேரடியாக தொடர்பு கொண்ட ஒரு நிறுவனம். அதை வச்சுட்டு பார்லிமெண்ட்டை ஃபுல்லாக முடக்கினாங்க. ஸோ இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பார்லிமெண்ட்டில் கிளப்பக்கூடிய இஷ்யூஸை வெளிநாட்டுக்காரங்க தானே எடுத்தெடுத்து தர்றாங்க, வெளிநாட்டுக்காரங்க தானே தூக்கி தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நிறைய சந்தேகங்கள் இருக்குது இது தொடர்பாக. அதனால இந்த ஜார்ஜ் சோரஸ், இது வழியாக வரக்கூடிய ராகுல், இவங்களுடைய அஜெண்டா, அதே நேரத்தில் இந்தி கூட்டணி கட்சிக்குள்ளேயே இதை எதிர்க்கக்கூடியவர்களுடைய மனநிலைன்னு சொல்லி இந்தி கூட்டணிக்குள்ளேயே அதானி விஷயத்தில் ஒரு பெரிய உள்முரண் இருக்கு. அதனால பார்லிமெண்ட்டில் வச்சு அதானி தொடர்பாக ராகுல் காந்தியோ காங்கிரஸோ மிகப்பெரிய அளவில் இஷ்யூஸை ரைஸ் பண்ணினாலும் அதற்கு போதுமான சப்போர்ட் இல்லை. ஸோ அதானி விஷயத்தில் காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது, ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறது, அதுக்கு எந்த ஒரு ஆதரவும் அங்கே இல்லை. ஸோ இது எல்லாம் கூடி மொத்தத்தில் இந்தி கூட்டணியுடைய வீழ்ச்சியாக பரிமாணம் கொண்டு இருக்கிறது. இதில் ஒன்றே ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், த பேசிக் ஆட்டிடியூட் அண்ட் கேரக்டர் ஆஃப் காங்கிரஸ். அது எங்கே இருக்கோ அந்த இடத்துல அது தலைமை பொறுப்பில் இருக்கணும் எப்போதும் ஆசைப்படும். காங்கிரஸுக்கு தலைமை பொறுப்பு இல்லைன்னு ஒரு சூழ்நிலை இந்தி கூட்டணிக்குள்ள உருவானால், இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இருக்காது. இது காங்கிரஸுடைய ஆட்டிடியூட். ஓகே சார், இதில் தான் நமக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். என்டிஏ கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா பல நேரங்களில் மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க வந்து கன்வீனர் இருந்திருக்காங்க, குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்கள்லாம் இருந்திருக்காங்க. இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து காங்கிரஸ் ஏன் சார் ஒத்துக்க மாட்டாங்க? அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கோ சார், நம்ம இந்த இதில் தலைமை தாங்கலாம் நம்ம ஒதுக்கப்படுவோம்னு ஒரு பயம் இருக்கா? அந்த பயம் எங்கேருந்து வருது, அதுதான் ரொம்ப முக்கியம். அது எங்கேருந்து வருதுங்கிற அந்த கேள்விக்கு நீங்கள் விடையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கேட்ட இந்த அடிப்படை கேள்விக்கு விடை கிடச்சிரும். இப்போது பிஜேபி வந்து சந்திரபாபு நாயுடுவை கன்வீனராக இது பண்ணியிருக்காங்க. இப்படி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இதுக்கு முன்னால் கன்வீனராக இருந்தார், சமதா கட்சியை சார்ந்தவர். அன்றைக்கி தைரியமாக அவங்க இது பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பிஜேபி அடிப்படையில் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு நம்பி கிடையாது. 2014 சரி 19 ஃபுல் மெஜாரிட்டியோடு வந்தாங்க. இந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவோட ஒன்றும் அவங்க வரல. பட் அதே நேரத்தில் மெஜாரிட்டியாக இருந்தும் தன்னுடைய அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுத்தார் மோடி, அது வேற விஷயம். அப்படிங்கிறப்போ இந்த கூட்டணிக்குள்ளேயே பிரம்மாண்டமான கட்சி பிஜேபி. பிஜேபி அண்டித்தான் மற்ற கட்சிகள். அதனால பிஜேபிக்கு வந்து எப்போதுமே அந்த பிஜேபி இன்செக்யூராக ஃபீல் பண்ணதே கிடையாது. அதுக்கு வந்து ஒரு அச்சம் ஏற்பட்டதில்லை. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி, அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இது ஒரு நாம்கேவாசி யாருக்கு வேணாலும் தூக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா டிசைட் பண்ண போகிறது என்ன, பிஜேபி தான். பிஜேபியின் முடிவு தான் கடைசியில் என்டிஏவின் முடிவாக இருக்க போகுது. என்டிஏவுக்குன்னு தனி முடிவு இருக்குமா என்ன? அது கிடையாது. இப்போ வந்து பிரதமர் வேட்பாளர் மோடி அப்படிங்கிறது யார் டிசைட் பண்ணால், பிஜேபி. பிஜேபி எடுத்த முடிவை என்டிஏ வழி முடியும். சரி, அதே நேரத்தில் இந்திய கூட்டணிக்கு வருவோம். இந்திய கூட்டணியின் சார்பில் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னா அது யார் முடிவு பண்ணுவா? இந்திய கூட்டணியினர் உட்காந்து பேசித்தானே முடிவு செய்ய முடியும். ஆமாம், புரியுதா? அப்படின்னா காங்கிரஸ் எந்த இடத்துல இருக்கு? காங்கிரஸ் சொல்ற ஆள இந்திய கூட்டணி அப்படியே ஏத்துக்குங்கிற இடத்துல இல்லை இல்லை. அப்படிங்கிறப்போ தலைமை பொறுப்புல தான் இல்லைன்னா மொத்தமா எல்லாமே கை நழுவி போகுங்கிற பயம் காங்கிரஸ் இருக்கும்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த இந்திய கூட்டணி இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் நடந்தது, மும்பையில் கூட்டம் நடக்குது, இந்திய கூட்டணியோட கூட்டம். அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜியும் சொல்கிறாங்க, மல்லிகார்ஜுன கார்கே அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் அப்படின்னு. அப்போ சோனியாவும் ராகுலும் பக்கத்தில் இருக்காங்க. அப்படியே இடித்த புலி மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க, ஒரு பதிலும் சொல்ல. உடனே மல்லிகார்ஜுன கார்கே அலர்ட் ஆகிட்டார். இது எதிராக பெரிய பிரச்சனையாக இருக்குது, கட்சிக்குள்ளே நமக்கு வேட்டு வச்சுருவாங்க போல இருக்குன்ட்டு. உடனே மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்கிறேன்னா, முதல்ல ஜெயிப்போம், ஜெயிச்சதுக்கப்புறம் யாருங்கிறலாம் பார்த்துப்போம், இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச்சை மாற்றுறாரு. அதோடு அந்த டாக்ஸு முடிஞ்சு போகுது. ஓகே, இப்போது மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸுடைய அகில இந்திய தலைவர், அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதே கூட்டணி கட்சிகள் 2 தான் சஜஸ்ட் பண்ண வேண்டியிருந்தது.
காங்கிரஸ்லேருந்து யாரும் காங்கிரஸ்லேருந்து முடியலை. அதை ஏற்றுக்கிற ஏன் கடந்த 2-3 தேர்தலாகவே 2014, 2019, அப்புறம் இப்போ இந்த 3 தேர்தலாகவே தங்கள் கட்சியின் சார்பில் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது ஏன் சொல்ல முடியலை? இப்போது 2019 தேர்தலில் வந்து ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணார். உங்களுக்கு நினைவில் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ராகுல பிரதமர் வேட்பாளராக கூட்டணி கட்சியான டிஎம்கேவே அனௌன்ஸ் பண்ணப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ஏன் காங்கிரஸ் செய்யலை? அவருடைய கட்சியை செய்யலையே. அது ஏன்? காங்கிரஸ் அத்தனை பலமாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கூட்டணி கட்சியை சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்கு. அந்த கூட்டணி கட்சிகிட்டேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஜீரோ. இப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கே விட்டு காங்கிரஸ் வெளியில் வந்தால் ஒரு சீட் ஜெயிக்குமா? இப்போது கடைசியாக நடந்த யூபி சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது. அங்கே இருக்கக்கூடிய மொத்தம் இருக்கக்கூடிய 403 தொகுதிகளில் காங்கிரஸ் வென்றது 2 சீட்டு, பெற்றது 2% வாக்குகள். கூட்டணி இல்லைன்னா என்ன ஆகுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். பீகாரில் கூட்டணியில் காங்கிரஸ் இல்லைன்னா என்னத்துக்காகும்? எல்லா இடத்திலும் மாநில கட்சிகளை சார்ந்து காங்கிரஸ் ரன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து மிகப்பெரிய உயரத்தில் எங்கேயுமே இல்லை. அதனால காங்கிரஸ் வந்து இவர்களை அண்டி இருக்க வேண்டியிருக்கு. ஒன்று இருந்தாலும் காங்கிரஸ் இன்னமும் ஒரு தேசிய கட்சின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஏதோ இன்னும் கொஞ்சம் நஞ்ச மரியாதையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு காரணம் என்ன, அதை வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்லணும். இன்னமும் காங்கிரஸை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தாங்க உண்டு. அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் 2 கட்சிகள் தான் தேசிய அளவிலான லோக்சபா தேர்தலில் டபுள் டிஜிட் வாங்கக்கூடிய கட்சி. ஒன்று பிஜேபி, இன்னொன்று காங்கிரஸ். இதை தவிர்த்து மற்ற எல்லா கட்சியும் இன்க்ளூடிங் டிஎம்கே, திரிணாமுல் காங்கிரஸ், எந்த கட்சியாக இருந்துச்சு எல்லாம் சிங்கிள் டிஜிட் பார்ட்டி தான். 2%, 3% இப்படியாக தான் இருக்கும். இந்த 10%க்கு மேலே டபுள் டிஜிட் வாங்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி காங்கிரஸ். அதுக்கடுத்து இன்னொன்று பிஜேபி. வாக்கு சதவீத அடிப்படையில். ஸோ இன்னமும் டபுள் டிஜிட் வாங்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால அதுக்கு ஒரு மரியாதை இன்னமும் இருந்துட்டு இருக்கு. இதை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்திய கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் இப்போ நிச்சயமாக இந்திய கூட்டணிக்கு வேற ஒரு கட்சியை சார்ந்தவர் தான் தலைவர் ஆவார் அப்படின்னா காங்கிரஸ் ஒரு வேற விதமாக ட்ராக்கை மாற்றுவாங்க. தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு அது முயற்சி பண்ணும். இன்னொருத்தர் தலைமையில் அது இந்திய கூட்டணியில் நீடிக்காது. ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.